ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு கூட எழுந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வை கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் ஆசரித்துக் கொண்டு வருகின்றோம். இது உண்மையிலே ஒரு பரவசமான ஒரு சந்தோஷமான ஒரு காலமும் கூட. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்து நம்முடைய எல்லா விதமான குறைவுகளையும் தீர்த்து நம்முடைய ஒவ்வொரு விதமான தேவைகளையும் சந்திக்கும் ஒரு தேவனாய் இருக்கிறது. இது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் கூட. மக்களால் உணர முடியாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே நிரூபித்து காண்பிக்கக்கூடியவராய் விளங்கினார். இதன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் உறுதிப்படுத்தப்படக்கூடியதாக, அல்லது கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்பட்ட காரியத்தை அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் சந்தேக கண் கொண்டு பார்த்தாங்க. இது எப்படி உண்மையாக்கப்பட முடியும், இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லக்கூடிய அவர்களை அறியாத ஒரு சந்தேகம். அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய பரிசேய சதுசேய மக்கள் எல்லாம் கூட இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி சாதிக்கக்கூடிய மக்களும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய இந்த செயல்கள் எல்லாம் அபத்தமான ஒன்று என்கிறதை பற்றி அவங்க யோசிச்சாங்க. இவனை பின்பற்றக்கூடிய மக்களும் அவனுடைய அழிவுக்கு பிறகாக எல்லா மக்களும் ஒண்ணுமில்லாமல் போயிடுவாங்கன்னு சொல்லி யோசிச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த அந்த காரியத்து நிமித்தமாக இன்றளவிற்கும் ஆண்டவராகிய தேவனுடைய இந்த கிறிஸ்துவம் என்கிற இந்த ஒரு அந்த சூழலை உருவாக்கப்படுகிறது மட்டுமல்ல, வளர்க்கப்படுகிறது மட்டுமல்ல, கர்த்தரை நம்பி ஆண்டவருடைய ராஜ்யத்தை சென்று அடையக்கூடிய மகா மேன்மைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஒரு காலத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு கூட நிறைவாக்கப்பட்டு விடும். இனி மறு வாழ்க்கை என்கிறது இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படக்கூடிய ஒரு காலம். அந்த நாட்கள்ல சில ஜனங்கள் இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. சில ஜனங்கள் இந்த உலகத்துல ரொம்ப பரிதாபமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக எந்த நன்மையும் அவங்களுடைய வாழ்க்கையிலே வர முடியாத அளவிற்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கை வாழக்கூடிய மனிதன் தன்னை உயர்ந்தவனாக, ஏழை எளிய மனிதனை தாழ்ந்தவனாக ஜனங்கள் நினைவு கூறக்கூடிய ஒரு காலம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு உவமை ஒன்றை விதமாய் சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யானுடைய வீட்டு வாசல்ல லாசர் என்கின்ற ஒரு ஏழை வாலிபன் உட்கார்ந்துருக்கிறான். அந்த வீட்டில் மெய்யாகவே சாப்பிட்டுட்டு வெளியே தூக்கி போடக்கூடிய அந்த பருக்கையை சாப்பிட்டு அவன் தன்னுடைய வயிற்று பசியை ஆற்ற ஆசை உள்ளவனாய் இருந்தான். இப்படிப்பட்ட அந்த காலங்களில் ஜனங்கள் எல்லாரும் என்ன விதமான காரியத்தை யோசிச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏழை எளிய வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள்லாம் சபிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில எந்த நன்மையும் இல்லை, இனி வாழ்க்கை கிடையாது, இதுதான் அவங்களுக்கு அவங்க இருக்கு, அது பூமியில வந்திருக்கக்கூடிய இந்த காலங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கை, இனி அடுத்த வாழ்க்கை இல்லை என்கிறதை பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சதால இந்த மாதிரி ஏழை எளிய மக்களை அவர்கள் ரொம்ப ஏளனமாய் நினைவு கூறக்கூடிய ஒரு காலம். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை அப்படி மாற்றி பேச ஆரம்பிக்கின்றார். இனி ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இந்த வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களுக்கும் உரிய பலன் இனி வரக்கூடிய நாட்களிலே கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. இதை மக்களால அக்செப்ட் பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. சில ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்றினாங்க, என்றாலும் கூட முழுமையுமான ஒரு நம்பிக்கையின் ஊடாக வரல. செத்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குமான்னு சொல்லக்கூடிய சந்தேகம் பல ஜனங்களுக்கும் அந்த நாட்களிலே காணப்பட்ட ஒன்று. இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய பலவிதமான மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். செத்த பிறகு வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் இறந்த பிறகு ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை உண்டு என்கிறது அது ஒரு மறைவாக்கப்பட்ட ஒன்றாகவே காணப்பட்டதாக அந்த நாட்களிலே காணப்பட்ட ஒன்று. இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி ஜனங்கள் அறியாது இருக்கக்கூடிய ஒரு காலம். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த ஒரு காரியத்தை பற்றி ஜனங்களுக்கு பேசுறாரு. என்ன பேசுறாரு? இனி ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய நன்மையாக காணப்பட ஆரம்பிச்சாலும் தீமையாக காணப்பட ஆரம்பிச்சாலும் அதற்குரிய தண்டனையோ அல்லது அதற்குரிய மகிமையோ நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய மற்றும் ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. ஜனங்களுக்கு இந்த ஒரு புதிய போதகத்தை அறிவுறுத்த ஆரம்பித்த பொழுது ஜனங்கள் அந்த காரியத்தை ஏற்க மனமற்றவர்களாய் விளங்கினாங்க. சில பேர் குருட்டு நம்பிக்கையை நம்பினாங்க. ஆனா அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி முடிச்சுட்டு கடைசியில சொன்னாரு, இந்த காலங்கள் எல்லாவற்றிற்கு பிறகு நான் மரணம் அடைந்து 3வது நாளில் உயிரோடு கூட எழும்புவேன்னு சொன்னார். இப்ப ஜனங்கள் முதல் போர்ஷனே அவங்களால நம்ப முடியல. இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன 2வது போர்ஷன் அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு அவன் உயிரோடு கூட எழுந்திருக்கிறது எப்படி? அந்த ஒரு யோசனை அவங்களுக்குள்ள வந்துச்சு. இது உண்மையா இருக்கிறது உண்டானா இயேசு பேசின பிரசங்க வாக்கியங்கள் எல்லாம் 100க்கு 100 உண்மை என்கிறதை ஜனங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. அந்த நாளுக்காக அவங்க ஆவலாக காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. நடந்த காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயின் வார்த்தையின் அடிப்படையிலேயே எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக மரண வேதனையின் ஊடாக கடந்து போய் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே ஆண்டவராகிய தேவன் ஒப்பு கொடுத்தார்.
எண்ணி 3வது நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படிக்காக சில ஸ்திரீகள் போறாங்க, கல்லறைக்கு போறாங்க. அந்த கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல வந்து கல்லறையில வைக்கப்படக்கூடிய கல் வந்து அதை புரட்டுகிறதுக்கு அநேக விதமான மக்கள் சேர்ந்து தான் அதை வந்து புரட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 அதாவது ஒரு 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 பெரிய ஒரு கல்லை தான் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த கல் வந்து புரட்டப்பட்டிருக்கிறது. மேபி அந்த 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 பெண்கள் வந்து என்ன என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, சேவகர்கள் உள்ள வந்து எடுத்திருக்கலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஆனால் புரட்டப்பட்டிருக்கக்கூடிய கல் மட்டுமல்ல, உள்ள போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சீலைகள் எல்லாம் அதினதின் இடத்திலே அப்படி வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய கண்கள் பார்க்கிறது. தலையில சுற்றப்படக்கூடிய சில தலைமாட்டில், காலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில கால் மாட்டில், மேலே சுற்றப்படக்கூடிய மத்தியில், இப்படி அதனுடைய இடத்துல அப்படி பிளேஸ் பண்ணப்பட்டு அப்படி வந்து சரியாக ஒழுங்காக வைக்கப்பட்டிருக்கிறத உங்களுடைய கண்கள் பார்த்து உடனே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தேகம், பயங்கரமான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. நேரா வெளியே வந்தாங்க. வெளியே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு தேவதூதன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த அந்த தேவதூதனை பார்க்கக்கூடியவங்க வந்து யாரோ ஒரு மனுஷன் போல இருக்குன்னு சொல்லி யோசித்து, ஐயா நீங்க பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவ வந்து இங்கே உள்ள வச்சிருந்தாங்களே, அவருடைய ஜீவன் போயிடுச்சு. 3வது நாளில் அவருக்கு தேவையான எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் வைக்கிறதுக்காக நான் வந்தோம். ஆனா இப்போ அவருடைய சரீரத்தை நாங்கள் பார்க்கல, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி அவங்க பயத்தோடு கூட பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த தூதன் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கின்றார், இன்னும் நீங்க வந்து புரியலையா, இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்திருப்பார்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல நம்பவும் முடியல, நம்பாமே இருக்க முடியல. இப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து தம்மை அந்த பெண்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துகின்றார். நான் இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறோம் அந்த காரியத்தை பத்தி. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த இந்த அனுபவம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையே இல்லை என்கின்ற ஒரு சகாப்தத்தை கர்த்தராகிய தேவன் முடிவு பெற பண்ண ஆரம்பிச்சார். இல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காசுக்கு 2 புறம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் 2 புறம் உண்டு. இந்த உலகத்துல பாடுகளை பட்ட ஒவ்வொரு மனிதனும் மறு உலகத்தில் மகிமையான காரியங்களை பெறுகிறதும், இந்த உலகத்திலே மகிமையான வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை சேர்த்து நிறைய பொக்கிஷங்களை சேர்த்திருக்கக்கூடிய மனிதன் மறு உலகத்திலே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தப்படக்கூடிய அந்த காரியங்களை பற்றி பேசின அந்த வார்த்தைகள் இந்த உயிர்த்தெழுதலின் மூலம் கர்த்தராகிய தேவன் மெய்ப்பித்து காண்பிக்க ஆரம்பித்தார். இப்ப ஜனங்களுடைய மனசுக்குள்ள என்ன விதமான காரியத்தை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னா வந்து, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு தீர்ப்பு உண்டு. இது உயிர்த்தெழுதலின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. செத்த பிறகு மனுஷனுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லித்தான் அந்த நாட்களில் பேசினாங்க. அந்த ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட மக்களும் அதை தான் வந்து அவங்க வந்து விசுவாசிச்சாங்க. ஆனால் இறந்த பிறகு ஒரு மனிதனுக்கு மறு வாழ்க்கை உண்டு என்கிறதை உயிர்த்தெழுதலின் மூலம் கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே நிரூபித்து காண்பித்தார். உயிர்த்தெழுதல்னா என்ன? இவைகளை பற்றி நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உயிர்த்தெழுதலின் மூலமாய் என்ன பாடத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்க போகின்றார்? உயிர்த்தெழக்கூடிய வாழ்க்கை என்றால் அது வந்து இதே மாதிரி ஒரு வாழ்க்கையா இருக்குமா? இதே மாதிரி பாடுகளின் ஊடாக, வேதனையின் ஊடாக, கஷ்டத்தின் ஊடாக, கவலையின் ஊடாக, அப்புறம் வந்து இங்கே இருக்க மாதிரியே வந்து மறு உலக வாழ்க்கை நமக்கு இருக்குமான்னு சொல்லக்கூடிய சில சந்தேகங்கள் நமக்குள்ள எழும்பலாம். அதற்கு வேத வசனத்தின் மூலமாய் சில தீர்வுகளை கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. அவைகளை பற்றி தான் இன்றைக்கு சற்று விரிவாக உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாய் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறது என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 22வது அதிகாரம் 30வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 22:30வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன போட்டு பாருங்க. உயிர்த்தெழுதலில் கொள்வினையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல இருப்பார்கள். முதல் காரியம், ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலை உருவாக்க ஆரம்பித்தார். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொன்னா அந்த நாட்களிலே மக்களுக்கு அது ஒரு தெளிவற்ற ஒரு காரியம். அது என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை? அதனாலதான் அவ்வளவு படித்த அந்த மனுஷன் வந்து ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து கேட்கிறான், மீண்டும் ஒரு மனிதன் தாயினுடைய வயிற்றுல போய் தாயினுடைய வயிற்றுக்குள்ளாக உள்ள போய் மீண்டும் ஒரு மனுஷன் பறக்க முடியுமான்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆவியிலே பிறக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் அவனோடு கூட தெளிவுபடுத்த ஆரம்பிக்கிறார். ஆவிக்குரிய உலகத்தை பற்றி ஒரு பெரிய சந்தேகம். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய ஜனங்களும் கூட பல விதமான கேள்வியை கேட்கிறாங்க. ஆவிக்குரிய உலகம்னா எப்படி இருக்கும்?
ஆவிக்குரிய மண்டலம்னா எப்படி இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கைனா எப்படிப்பட்டதா இருக்கும், இந்த உலகத்திலே காணப்படும் சட்டதிட்டங்கள் எல்லாம் அதற்கு மெய்யாகவே பொருந்துமா, இந்த உலக வாழ்க்கை மாதிரி தான் அங்கேயும் இருக்குமா, இந்த சந்தேகம் அந்த மக்களுக்குள் காணப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட சில ஜனங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்கள்ல உயிர்த்தெழக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கக்கூடிய அந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, உயிர்த்தெழுதை பத்தி நீங்க பேசுறீங்களே ஆண்டவரே, அதாவது ஒரு 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 சம்பவத்தை சொல்லி, ஒரு ஸ்திரீயினுடைய புருஷனை வந்து செத்து போயிட்டான். அப்புறம் வந்து அந்த ஸ்திரீ வந்து 7 பேர் கல்யாணம் பண்ணாங்க. அந்த அந்த உயிர்த்தெழுதல்ல அந்த பெண் யாருக்கு மனைவியா இருப்பா அப்படின்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தினுடைய சட்டம் மாதிரி அங்கேயும் சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை சொல்கின்றார். உலகத்தினுடைய சட்டம் வேறு, ஆவிக்குரிய சட்டம் வேறு. ஆவிக்குரிய சட்டத்தை இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சா தான் ஆவிக்குரிய உலகத்தில் வாழ்க்கை வாழ உங்களால் முடியும். ஆவிக்குரிய சட்டம் என்றால் எப்படிப்பட்டது, ஆவிக்குரிய சட்டத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், பரலோகத்துல கொள்வினையும் கிடையாது, கொடுப்பினையும் கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, தாத்தா கிடையாது, பாட்டி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எந்த விதமான உறவோ, எந்த விதமான மனிதருடைய அந்த அந்த ஒரு ஐக்கியத்தினுடைய காரியமோ, அதாவது இந்த மனுஷன் வந்து இவன் வந்து என்னுடைய குடும்பம், இவன் வந்து என்னுடைய எதிரி, இவன் வந்து எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன், எந்த விதமான கொள்வினையும் கிடையாது, கொடுப்பினையும் கிடையாது. அவர்கள் எல்லாரும் எப்படியே இருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு தேவ தூதர்களை போலவே. அப்படின்னா அர்த்தம், இந்த உலக சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக. தேவ தூதர்கள் எங்க வருவாங்க, கடல்ல கூட தேவ தூதர் வருவாங்க, சமுத்திரத்தின் ஆழத்துல கூட வந்து நிற்பாரு. அது மட்டும் இல்லாம மனிதனுடைய சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்துல, அதாவது மனிதர்கள் சமுத்திரத்தின் ஆழத்துல போக வேண்டும் என்றால் சில கருவிகளை பயன்படுத்த தான் உள்ள போக முடியும். ஆனா தேவதூதர்கள் அப்படிலாம் கிடையாது. தேவதூதர்களுடைய இயக்கம் வித்தியாசமாக காணப்படக்கூடிய ஒன்று. அவர்கள் நம்மை போல உருவத்திலே காணப்படக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பித்தாலும் 2 சட்டைகளை வைத்து அவங்க வந்து அதாவது ஒரு ஆகாயத்துல வந்து அநேக விதமான பறவைகளைப் போல பறக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர். எத்தனையோ விதமான காரியங்களை தாண்டி வரக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தேவதூதர்கள். அந்த மாதிரியான சாயலாக நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போவீங்க. அப்ப ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார்னு சொன்னா, உலகத்திலே காணப்படும் எந்த சட்டங்களும் அதற்கு பொருந்தாத ஒன்று. உலகத்துல சில நியமங்கள் உண்டு. இந்த நியமங்களுக்கு மீறி உங்களால என்னால நடக்க முடியாது. சமுத்திரத்துக்குள்ள நீங்க வந்து முங்கக்கூடிய நேரத்துல கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் நீங்க வந்து மூச்சை வந்து நீங்க வந்து பிடிச்சு வச்சிருக்க முடியும். அதற்கு பிறகு நீங்களும் நானும் உள்ள இன்னும் கொஞ்சம் நெடிய நேரம் உள்ள இருக்கிறது உண்டாலும் செத்து போயிடும். ஆனால் ஆவிக்குரிய உலகத்திலே இந்த உலகத்தினுடைய சட்டம் எடுபட்டு போகிறது இல்லை. அதைத்தான் கர்த்தராகிய தேவன் சுட்டி காண்பிக்கின்றார். தேவன் சொன்ன ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய சட்டங்கள் அந்த நாட்களிலே வாய் அளவிலே பேச்சளவிலே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியல. இது எப்படி ஆவிக்குரிய உலகம்னு அவர் சொல்றாரு, இது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, அதுதான் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான விளக்கங்களையும் அவர்களால், அதாவது உண்மையான விதத்தை வந்து புரிந்துக்கிற முடியல. அப்ப இந்த புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவம் எதன் மூலம் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே ஆண்டவருடைய நாமத்தினால் நிரூபிக்கப்படுகிறதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்த பிறகுதான் இவர் சொன்னவைகள் எல்லாம் 100க்கு 100 உண்மை என்கிறதை ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. உயிர்த்தெழுதல் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது அப்படின்னா வந்து, வேத சட்டங்கள் எல்லாம் 100% உண்மை என்கிறதை உங்களுக்கும் எனக்கும் நிரூபித்து காண்பிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. இதுவரைக்கும் எழுத்து வடிவில் இருக்கிறது, இதெல்லாம் உயிரோட்டமானவை, நமக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ஜீவனோடு கூட காணப்படக்கூடியது. இதுல காணப்படக்கூடிய எந்த சட்டங்கள், இது எழுதப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய சட்டங்கள் தான் இந்த வசனங்களில் எழுதப்பட்ட ஒன்று. இந்த சட்டங்களின்படி நீங்களும் நானும் நடக்க வேண்டும். இதை ஆரம்ப நாட்கள்ல ஜனங்கள் தங்களுடைய உலக வாழ்க்கைக்கு பயன்படுத்தினாங்க, தங்களுடைய எல்லா விதமான காரியத்துக்கும் பயன்படுத்தினாங்க. ஆனால் இவைகள் இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் இதே சட்டங்கள் தான். இந்த மக்களுக்கு இந்த ஒரு காரியம் மெய்யாகவே புரிப்படாத ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த நேரத்துல தான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், இந்த சட்டங்கள் எல்லாம் உயிரோட்டமானவை, அது இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் உரியவை என்பதை கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலம் நிரூபித்து காண்பிக்கிறார். அப்ப இந்த வேத வசனம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாருங்க. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாருங்க. ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாருங்க. அது இம்மைக்கு மட்டும் கிடையாது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே உரைக்கப்படும் ஒவ்வொரு காரியமும் இம்மைக்கும் மறுமைக்கும் உரியவைகள். அதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இம்மையிலே வாழக்கூடிய வாழ்க்கைக்குன்னு சில விஷயங்கள் இருக்கிறது, மறுமையிலே வாழக்கூடிய வாழ்க்கைக்குன்னு சில விஷயங்கள் இருக்கிறது. சில காரியங்கள் இம்மைக்கும் மறுமைக்கும் உரியவைகள். அந்த ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் இம்மைக்கு மட்டுமில்ல, இந்த உலகத்திலே நீங்க வந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம். ஆனால் மறுமைக்கும் இந்த சட்டங்கள் உங்களுக்கும் எனக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அப்போ இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாகத்தான் இந்த வேத வசனங்கள் எல்லாம் 100% மறு உலகத்திற்கு மெய்யாகவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்கிறதை கர்த்தராகிய தேவன் நிரூபித்து காண்கிறார். உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னா ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் எழுத்து வடிவில் தான் இருக்கும். அது உயிரோட்டமா வந்திருக்காது.
ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கி மீண்டும் உயிரோடு கூட எழுந்து வர ஆரம்பித்தாரோ, அவரால் உரைக்கப்பட்ட எல்லாம் 100% உண்மை என்கிறதை ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக நிரூபித்து காண்பிக்கின்றார். இப்ப ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தையாகட்டும், கர்த்தராகிய தேவனால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களாகட்டும், கர்த்தராகிய தேவனால் வகையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான வழிமுறைகளாகட்டும், அவைகள் எல்லாம் உயிரோட்டம் வாய்ந்தவைகள். அவைகள்லாம் சும்மா நம்ப முடியாத ஒரு காரியம் அல்ல. இந்த உலகத்தினுடைய சட்டத்திற்கு புறம்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை நான் எப்படி அக்செப்ட் பண்ணுவேன்? இல்லை. இவைகள் எல்லாம் மறு உலக வாழ்க்கைக்கு உரியவைகளாக இருக்கிறது என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கக்கூடிய முகாந்திரமாகத்தான் தன்னுடைய ஜீவனை மரணத்திலே ஊற்றி மீண்டும் உயிரோடு கூட எழுந்து தான் சொன்னவைகள் எல்லாம் 100% உண்மை என்கிறதை கர்த்தர் நிரூபித்து காண்பிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப இதுல எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தும் ஒரு வார்த்தையும் ஒரு வார்த்தையினுடைய உறுப்பும் அவமாக்கப்பட்டு போகாது. எல்லாம் 100% உண்மை. அவைகள் எல்லாம் அச்சு பிசகாமல் நிறைவாக்கப்படும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும். அது இந்த ஒரு சத்தியத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தும் முகாந்திரமாக இந்த உயிரோடு கூட எழுந்து தம்முடைய வார்த்தைகளை அவர் நிரூபித்து காண்பிக்க ஆரம்பித்தார். இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உயிர்த்தெழுதல் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது என்று பாருங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 6வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சில பேர் தப்பான அர்த்தத்தை எல்லாம் சொல்றாங்க. இதுல உங்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வாசிக்கிறேன் கவனிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை அதுக்காக முழுக்க முழுக்க நான் அவாய்ட் பண்ணிடணுமா? சில ஜனங்கள் பவுல்கிட்ட கேட்குறாங்க. அந்த பவுல் அதுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை சொல்லுவாரு. இந்த உலகத்திலே காணப்படும் விபச்சாரக்காரரோடு கூட நீங்க கலந்திருக்க கூடாதுன்னு உங்களுக்கு சொன்னது உண்மைதான். அதுக்காக எவ்வளவும் கலந்திருக்க கூடாதுன்னு சொல்லலை. ஏனென்றால் அப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறது உண்டானால் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரிந்து போக வேண்டியதா இருக்குமேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலக வாழ்க்கையும் கூட ஆவிக்குரிய அந்த தன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உலக வாழ்க்கையை எப்படி வாழ்றது, வாழக்கூடிய அளவுக்கு நீங்க சரியான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த உலக வாழ்க்கை மறு உலகத்திலே உங்களுக்கு நல்ல காரியங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. அதுல என்ன வாழ்க்கை வாழணும்னு சொல்றாரு பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவருடைய மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே நீங்களும் நானும் மாம்சீகமான காரியங்களுக்கு மறிக்கும்படி உங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால் மறு உலகத்திலே தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்ட ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிப்போம். இந்த உலகத்துல மாம்சத்திலே மரணம் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா இப்ப நீங்களும் நானும் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு மாம்சீகமான ஒரு வாழ்க்கை, மாம்சம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்றோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கின்றார்? மாம்சத்திற்கு அடிமையான இருந்துடாதப்பா, மாம்சத்துக்கு மையாக நீ உடன்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துறாரு. இதை விட்டு நீ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷனா விளங்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இது ஒரு கடினமான ஒரு காரியம் தான். ஏன்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல மாம்சத்தை துறந்து ஆவிக்குரிய வழியிலே போகிறது கஷ்டம். என்றாலும் கூட கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? இந்த மாதிரி அவருடைய மரணத்தின் சாயலில் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது உலகத்திலே எந்த இன்பத்தையாகிலும் கர்த்தராகிய தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையாக்கினாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. உலகத்துல ஒரு பைத்தியக்காரனை போல, உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றையும் பெற முடியாதவனை போல, எல்லாவற்றையும் விளக்க கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனை போல, ஒரு பரதேசியை போல, எந்த விதமான காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்காக வைத்துக் கொள்ளாதவரை போல, எல்லா விதமான மக்களாலும் மெய்யாகவே பரியாசம் பண்ணப்படக்கூடிய ஒரு மனிதனை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சார். இதை பார்க்கும்போது ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களையும் என்னையும் பார்த்து ஏளனப்படுத்துவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த உலகத்துல உனக்கு எத்தனையோ காரியங்களை சம்பாதிக்கக்கூடிய வழி இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி அதாவது எந்த விதமான ஒரு தன்மையும் பெற முடியாத ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்றன்னு கேட்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன விதமான வார்த்தையை சொல்லுகின்றார்? உலகத்திலே வாழக்கூடிய இந்த நேரத்திலேயே உலகத்திலே மரித்தவனை போல நீ மாற்றப்பட ஆரம்பித்தால்தான் உயிர்த்தெழுதலிலே இயேசுவின் சாயலோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உன்னால முடியும். இந்த உலகத்தில் இருக்கும்போது நீ ஜெயிக்கணும். உலகத்தை விட்டு போன பிறகு உலகத்தை ஜெயிக்கிறது இல்லை, உலகத்தில் இருக்கும்போதே உலகத்தில் நீ ஜெயிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்திலே மரித்தவனை போல நீங்கள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போனால்தான் மறு உலகத்திலே உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைப்பின் ஊடாக கடந்து போக முடியும். கர்த்தர் இந்த ஒரு பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அப்போ உயிர்த்தெழுதலின் சாயலில் நீங்களும் நானும் இணைக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கி உயிரோடு கூட எழும்பி தம்முடைய எல்லா விதமான வல்லமைகளை ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தி உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஜனங்களுக்கு முன்பதாக அறிமுகமாக்கின அந்த ஒரு காரியத்தை மாதிரி உங்கள் வாழ்க்கையுடைய நிலைகளும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்ததை போல மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் சாயலை சீஷர்கள் புரிஞ்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த ஜனங்கள் சொன்னாங்க, நீங்க வந்து எருசலேமுக்கு போக வேண்டாம் ஆண்டவரே, அங்க போக வேண்டாம். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வந்து போவோம்னு சொல்றாரு. உடனே அங்க காணப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவனாய் காணப்படக்கூடிய திதிமு என்னப்பட்ட தோமா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நாமும் மரிக்கும்படி அவரை பின்பற்றுவார்கள் சொல்றாரு. ஏன்னா அவருடைய சாயல், மரணத்தினுடைய சாயல் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து அந்த ஒரு காரியத்தை பார்த்துட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வாழ்றதுக்காக வரல, மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டு இந்த உலகத்திலே மாம்சத்திலே மரிக்கும்படிக்காக, உலகத்தை ஜெயிக்கும்படிக்காக வந்திருக்கிறார். உலகத்திலே வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாலும் உலகம் தன்னை மேற்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவராய் இயேசு கிறிஸ்து தன்னை எல்லா விதமான காரியத்தை விட்டு அப்படியே வந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக நடத்திட்டு போறார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால சீஷர்கள் அந்த ஒரு வாழ்க்கையை புரிஞ்சுட்டாங்க. முதல்ல அவங்க வந்து யோசிச்சாங்க, என்ன யோசிச்சாங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கிறதே அதாவது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அநேக விதமான ராஜ்யத்தை கொடுக்கறது தான் வந்திருக்கிறான்னு யோசிச்சாங்க. ஆனால் போக 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வழியை அந்த மக்கள் பார்த்த பொழுது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவருடைய சாயல் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழக்கூடிய சாயல் அல்ல, மரணத்தின் சாயல் என்பதை வழங்கிக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. மாம்சீக மரணத்தினுடைய சாயலிலே இணைக்கப்பட்டவராய், ஆவியிலே உயிரோடு கூட எழும்பும் சாயலிலே பிணைக்கப்பட்டவராய் காணப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து, அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் நாமும் மரிக்கும்படி அவரை நாம் பின்பற்றுவார்கள் சொல்றாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுதல் எதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறதுனா, இயேசுவை போல நீங்கள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் இயேசுவை போல இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசு இந்த உலகத்திலே மரித்தவரை போல எல்லாராலும் மறக்கப்பட்டவராக, ஏசாயா 53வது அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவராகிய தேவனை பற்றி மெய்யாகவே அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஆழமாக எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அவர் எல்லாராலும் மெய்யாகவே மறக்கப்பட்டவராக, யாராலும் நினைவு கூறப்படாதவராக, அவர் மெய்யாகவே புறக்கணிக்கப்பட்டவராக, இப்படித்தான் நீங்களும் நானும் வாழணுமா? இப்படி நீங்க வாழ்ந்தா தான் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நீங்களும் நானும் பங்கு பெற முடியும். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. உயிர்த்தெழுதல் எதை நம்முடைய வாழ்க்கையை வலியுறுத்துகிறது? இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் மரண சாயலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டு மறு உலகத்திலே உயிர்த்தெழுதலின் சாயலிலே நீங்கள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம். இப்படி நீங்க இருந்தா தான் அந்த மறு உலகத்திலே மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற உண்மை நிலைமைகளை எடுத்து உரைக்கும்படிக்காகவே இந்த உயிர்த்தெழுதலை கர்த்தராகிய தேவன் நிறைவாக்கி முடித்தார். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 15வது அதிகாரம் 32வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 32வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. நான் எபேசியுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்கிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. இந்த உயிர்த்தெழுதல் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது அப்படின்னா, பாவத்திற்கு சக்தி உண்டு என்பதை அவன் புரிந்து கொள்ளுகின்றான். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டா அந்த பாவம் அவனை மறு உலக வாழ்க்கைக்குள்ளாக அனுமதிக்காது. இதை அந்த ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் நமக்கு ரொம்ப மெய்ப்பித்து காண்பிக்க ஆரம்பிக்கிறது. நம்ம யோசிக்கிறோம், நான் தனி அறையில செய்யக்கூடிய பாவத்தினாலே மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பு, யாரும் அறியாமல் செய்யக்கூடிய இந்த தப்புனால என்ன விதமான குற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியும்? ஆனால் வசனத்தில் என்ன போட்டது, நான் புசிப்பேன், குடிப்பேன், என்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழாதிருக்கிறது உண்டானால் இதில் எந்த தப்பும் ஒன்றும் இல்லையே. அவர் உயிர்த்தெழுந்ததினாலே பாவம் என்றால் என்ன என்கிறதை பற்றியதான ஒரு வகை அறை முறைகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்பித்து தரக்கூடியவராய் விளக்க ஆரம்பிச்சு. ஒரு பாவம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மெய்யாகவே தீர்மானிக்க ஆரம்பிக்கிறது. பாவத்தை விட்டு விலகினால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போகலாம். பாவத்திலே அடிமையாக்கப்படுகிறது உண்டானால் எவ்வளவுதான் நீங்க பிரயாசப்பட்டாலும் மறு உலக வாழ்க்கை உங்களுக்கு தொலைதூரமாக காணப்படக்கூடிய ஒன்று. பாவம்தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்ம அறியாமல் செய்யக்கூடிய பாவம், அறிஞ்சு செய்யக்கூடிய பாவம், மற்றவங்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய பாவம், வேதனைப்படுத்தக்கூடிய பாவம், எந்த விதமான மக்களுக்கும் பிரச்சனையே தராது இருக்கக்கூடிய பாவம், எந்த பாவத்தை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கூட வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், எப்படிப்பட்ட பாவமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த பாவங்கள் உன்னுடைய வாழ்க்கையை தீர்ப்பிடக்கூடிய அளவிற்காக இருக்கிறதுனால இந்த பாவத்திலே நீ மெய்யாகவே இருக்கிறது உண்டானால் மறு உலக வாழ்க்கை உனக்கு தூரமானது, உள்ள போக முடியாது. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மறு உலகத்துடைய சட்டம். அந்த சட்டம், அந்த ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா இந்த சட்டத்தின்படி தான் நீங்க போகணும். இந்த சட்டத்துக்கு மீறி நீங்க உள்ள போக முடியாது. பாவத்தோடு கூட உள்ள நீங்க வந்து அனுமதிங்க கேட்க முடியாது. ஏனென்றால் இந்த பாவம் என்கின்ற எந்த விதமான அந்த சுவடுகள் கூட நினைவு அளவில் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்தே கர்த்தராகிய தேவன் நியாயம் விசாரிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய உள்ளத்திலே காணப்படக்கூடிய நினைவுல கூட பாவம் வரக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா நினைவில் கூட பாவம் தோன்றாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக இருந்தால் தான் மறு உலக வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதுக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பாவத்தை பற்றி அந்த நாட்களில் ஜனங்களுக்கு பயமே கிடையாது. துணிவா ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க. எத்தனை முறை கர்த்தராகிய தேவன் அந்த பாவத்தை விட்டு அந்த ஜனங்களை விலக்க ஆரம்பிச்சாலும் திரும்ப திரும்ப அதே விதமான பாவங்களை அவர்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சா அவங்களுக்கு தெரியல. பாவம்னா என்னன்னு தெரியல. இதனால என்ன விதமான மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில வரப்போகுது, இதனால என்ன நஷ்டம் வரப்போகுது தெரியல. ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் ஒரு காரியம் ஒன்றை கற்பிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். என்ன சொல்றாரு? நான் இந்த உயிர்த்தெழுதல் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்படாது இருக்கிறது உண்டானால் பாவத்தை பற்றி பயமே நம்முடைய வாழ்க்கையில் வராது. பாவத்தை பற்றி அதன் உணர்வே நம்முடைய வாழ்க்கையில் வராது. எப்பொழுது இந்த உயிர்த்தெழுதலை கர்த்தராக தேவன் செய்து காண்பித்தாரோ அது முதற்கொண்டு இப்ப நீங்க புரிஞ்சுக்கிற முடியும், ஒரு பாவம் தான் ஒரு மனுஷனுடைய நிலைகளை தீர்மானிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. நீ பரலோகத்துக்கு போகணும்னாலும் சரி, நீ நரகத்துக்குள்ள போகணும்னாலும் சரி, நமக்கு எல்லா விதமான தீர்மானங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய இந்த பாவம் தான். பாவத்திற்கு அடிமையாக இருந்தால் நம்ம நரகத்துக்கு தான் போவோம். பாவத்தை விட்டு நம்ம விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்துட்டோம்னா நம்ம தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியும். பாவத்திற்கு எவ்வளவு தூரம் நீங்க இடம் கொடுக்குறீங்களோ அவைகளை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகள் உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றி கர்த்தர் இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் வலியுறுத்த ஆரம்பிக்கிறார். உயிர்த்தெழுதல் எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நமக்கு தருது பாருங்க. பாவத்தை பற்றி தான் பயமற்ற வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்குறோம். வெளியே நல்ல ஊழியம் பார்த்தாலும், வெளியே நல்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாலும் அந்தரங்கத்திலே விட முடியாத பல விதமான பழக்கங்கள். இதனால மற்ற மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மற்ற மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் பாவம் செய்கிறேன். இதில் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாலும் கூட நான் உங்களுக்கு நல்ல ஒரு கருத்து ஒன்றை வலியுறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பாவம் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் எங்கே போகணுங்கிறத இந்த பாவம் தான் நிர்ணயம் பண்ண ஆரம்பிக்கிறது. பாவத்தில் அடிமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாய் 100% மரணமாகிய அல்லது ஆக்கினை தீர்ப்பாகிய நரகத்திற்குள்ளாக போயிடும். பாவத்தினுடைய எல்லா விதமான தன்மைகளை மேற்கொண்டு ஜெயிக்க ஆரம்பிச்சா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினூடாக கடந்து போக முடியும். அந்த தீர்மானத்தினுடைய மொத்த அந்த விஷயமும் இந்த பாவத்தை பொறுத்தே அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் நிலைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதை வலியுறுத்தும் முகாந்திரமாகத்தான் கர்த்தராகிய தேவன் இந்த உயிர்த்தெழுதலை இந்த உலகத்திலே செய்து காண்பிக்க ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உயிர்த்தெழுதலின் மூலமாய் பலவிதமான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு மெய்யாகவே கற்பிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு முறை கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அந்த நாட்களிலே வசித்த மக்கள் மாதிரி இனி வரக்கூடிய எதிர்கால வாழ்க்கையே இல்லை என்று சொல்லக்கூடிய தன்மை இல்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததுனால இனி ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டு என்கிறதை கர்த்தராகிய தேவன் நிரூபிச்சு காமிச்சார். வேத வசனம்லாம் சும்மா ஜனங்களால் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையை தவிர இது கர்த்தராகிய தேவனால் சொல்லப்பட்டது இல்லை. இந்த வார்த்தையை பல ஜனங்கள் பல வருஷமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய சட்டம் என்கிறதை கர்த்தராகிய தேவன் நிரூபித்து காண்பிக்கவே உயிரோடு கூட எழும்ப ஆரம்பித்தார். அவர் உயிரோடு கூட எழும்பினால்தான் இந்த சட்டங்கள் எல்லாம் உயிரோடு கூட காணப்படக்கூடிய ஒன்று என்கிறதை கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். மட்டும் இல்லாம வேத வசனத்துல வாசிக்கிறது மாதிரி இந்த உலகத்துல இயேசு வாழ்ந்தது மாதிரி நீங்க வாழ்ந்தா தான் மறு உலகத்தில் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நீங்களும் நானும் பங்கு பெற முடியும். இயேசு இந்த உலகத்தை அவர் செய்யக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தாலும் உலகத்தோடு கூட வசிக்கக்கூடியவராய், உலகத்தோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழாதவராய் தன்னை வேறுபடுத்திக் கொண்டு வாழ்க்கை வாழ்ந்தது மாதிரி நீங்க வாழ்ந்தாதான் மறு உலகத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்ட ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதை கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிச்சாரு. மட்டுமல்லாம வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எல்லா விதமான காரியங்களிலும் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி நாம் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சா மட்டும்தான் இனி எதிர்கால வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு இடத்திற்குள்ளாக சென்று பங்கடையக்கூடிய மக்களாக விளங்க முடியும். பாவத்தினுடைய தன்மைகள் தான் நம்மை தீர்மானிக்கக்கூடிய வழிமுறைகளாக நமக்கு அறிவுறுத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து எங்காகிலும் ஒரு மூலையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பாவம் ஒட்டியிருந்தா கூட இந்த பாவம் உங்களுடைய அந்த மறு உலக வாழ்க்கைக்கு பெரிய ஒரு இழப்பை, ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை உருவாக்கிடும்.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு சின்ன ஒரு இம்மி அளவு கூட பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் மறு உலகம் உங்களுக்கும் எனக்கும் மகிமை பெற்றதாக விளங்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உயிர்த்தெழுந்த அந்த நல்ல நாளை நீங்களும் நானும் ஆசரித்துக் கொண்டு வருகின்றோம். இதன் மூலமாய் கர்த்தர் பலவிதமான பாடங்களை நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார். இவைகளை நாம் கற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய எதிர்காலத்தை சரியான விதத்தில் நாம் தீர்மானிக்கும் ஒரு மக்களாக அந்த 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 காலங்களை சரியான விதத்தில் ஆசரிக்க பழகக்கூடிய அளவிற்கு இந்த உலக வாழ்க்கையை நீங்களும் நானும் புறம்பே தள்ளி மறு உலகத்திற்குரிய ஆயத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் நிச்சயமாய் இந்த உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய தேவன் சொன்ன பாடம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி அச்சிப்பிசகாமல் நிறைவாக்கப்பட்டு தேவராஜ்யத்திலே சென்று பங்கடையும் மேன்மையான பாக்கியங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக சோத்திரம். உயிர்த்தெழுதலின் மூலமாய் பல சத்தியங்களை நீர் எங்களுக்கு கற்பித்து தந்தீர் ஆண்டவரே. கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகள் அது எங்களுக்காக சொல்லப்பட்டது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து மறு உலக வாழ்க்கைக்கு உரிய ஆயத்தத்தை இந்த உலகத்திலே நாங்கள் இப்பொழுதே துவங்கி மறு உலகத்திலே சென்று உம்முடைய ராஜ்யத்தை சென்று அடையக்கூடிய அளவிற்கான கர்த்தாவே சகல விதமான ஏற்பாடுகளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்களிலே நாங்கள் நிறைவாக்கி முடிக்க ஏற்ற ஞானத்தை கிருபை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் கற்பிக்கப்பட்ட இந்த பாடங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் அளிக்கப்படாத அளவிற்காக இவைகளின்படி நாங்கள் வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை எங்களுக்குள் தந்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு உணர்வான ஒரு நிலைகளை உருவாக்கி தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த அந்த பண்டிகையை கொண்டாடும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இனி வரக்கூடிய மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு இவர்களும் பங்குள்ள ஒரு மக்களாய் விளங்கத்தக்கதாக இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழுங்க. மறு உலகம் உங்களுக்கும் எனக்கும் கட்டாயம் உரியது. அந்த உலகத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த பங்கை நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் இந்த காலம் நம்ம பெற்றிருக்கிறோம். எப்படி இந்த உலகத்தை நாம் ஆசரிக்க வேண்டும், மறு உலகத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற பண்ணக்கூடிய வழிமுறை என்றால் என்ன என்கிறதை பற்றி உயிர்த்தெழுதலின் மூலமாய் கர்த்தர் பல விஷயத்தை பேசியிருந்தாரு. ஜாக்கிரதையாக இவைகளை நாம் ஆசரிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நித்தியம் உங்களுக்கும் எனக்கும் உரிமையாக்கப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. உயிர்த்தெழுந்த பண்டிகையின் நல்வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.